வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கிய அஞ்சலி கிட்ட பேசிட்டு வர சமயத்தில் அவங்களோட மாமா நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ அஞ்சலியை பற்றி எதுவுமே நீ யோசிக்காத, விட்டு விடு, இனிமேல்ட்டு உன்னோட வாழ்க்கையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவோட மாமா சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய இந்த மாதிரி கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க மாமா. அது மட்டும் இல்லாமல் இவ பண்ணதுக்கு கார்த்திக் தினட குடிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சு. அதனால அத்தை ஃபர்ஸ்ட் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாசிலமணி பண்ணட்டுமா, நல்ல விஷயம் தானே, கார்த்திக் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம், இனிமேல்ட்டாச்சு அந்த கார்த்திக் சந்தோஷமா இருக்கட்டும்மா, இந்த அஞ்சலியை பத்தி நீ கவலையே படாத, அவ வீட்டிலேயே இருந்தாதான் அவ கொஞ்சமானா திருந்து வளர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசிலாமணி பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம இலக்கியா அவன் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கோபமா மூஞ்சிய வச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன கௌதம், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலேயே நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜானம்மா என்னம்மா என்னப்பா என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜானம்மா. உடனே நம்ம இலக்கிய அத்தை அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலேயே இவங்களா பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் இந்த மாதிரி இலக்கியா நான் கார்த்திக்கு பொண்ணு பார்க்குற விஷயமோ கல்யாணம் பண்ணுற விஷயமோ போய் சொல்லி அவங்கள உசார் பண்ணுறதுக்கு ஒன்றும் நான் போகல. இந்த மாதிரி அம்மாவை இந்த அஞ்சலி கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டா, அதுக்காக அம்மாவுக்கு உடம்பு முடியலம்மா, அதனால தான் நான் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு போன அத்தை. இவங்க எதுவுமே கேட்காத எங்கிட்ட கோபமாக பேசிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கௌதம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. பார்த்தியா இலக்கியா, இந்த அஞ்சலி திருந்து வா அப்படி இப்படின்னு சொல்லி கார்த்திக் கூட மறுபடியும் சேர்த்து வைக்கலான்னு சொன்னியே, இப்ப எப்படி அவளை சேர்த்து வைக்கவ? உன்னோட அம்மாவே இப்படி பண்ணவ இவ திருந்துவாளா? கண்டிப்பா அது நடக்காது. நீ இனிமேல்ட்டும் நீ சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லி கார்த்திக்கு கல்யாணம் ஆனான்னு தடுத்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாங்க. இப்போ ஜானம்மாவும் இங்க பாரு இலக்கியா, கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது உறுதி, இந்த அஞ்சலியை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர எண்ணம் உனக்கு இனிமேல்ட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மாவும் சொல்றாங்க. சரி வாங்க என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.